இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பனம்பழம் வந்து எப்படி அவிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பனைமரத்தில் ஏறி பனங்காய் வெட்டி அது மேல் தோல் சீவி நம்ம பனம்பழம் வந்து அவிச்சு சாப்பிட போகிறோம். அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பனைமரத்தில் ஏறி பனங்காய் வெட்டிக்கலாம். இந்த பனம்பழம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த பனம்பழம் வந்து பழுத்து கீழே விழுந்திருக்கும். அந்த மரங்களில் ஏறி வந்து நம்ம அந்த பனம்பழம் கீழே விழுந்துருந்துச்சி அப்படின்னா அதில் வந்து பனம்பழம் இருக்கும். அதை நம்ம பார்த்து அந்த பனையில் ஏறி அந்த பனங்காய் வெட்டிக்கலாம். மேலே ஏறினதுக்கப்புறம் வந்து அந்த பனம்பழம் நல்லா பழுத்திருக்கா எப்படிங்கிறத பார்க்குறது வந்து அந்த அருவா கொண்டு போகும்ல, அதை வந்து மேல் தோலை லைட்டாக சீவி பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது பனம்பழம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதை சீவும்போது வெள்ளை கலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பனம்பழம் வந்து பழுக்கலை, அது வந்து நமக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதை பார்த்து வந்து நம்ம வெட்டி அந்த பனம்பழத்தை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம மேலே ஏறி நமக்கு தேவையான அளவு பனம்பழம் வெட்டி எடுத்துக்கலாம். போதுமான அளவு நம்ம வந்து பனம்பழம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மேல் தோல் சீவி எடுத்துக்கிடுவோம். நிறைய பேர் இந்த மேல் தோல் சீவாமல் கூட அப்படியே எடுத்து அவிச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, எல்லோரும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நம்ம மேல் தோலை வந்து சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேல் தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த விதை இருக்கும் இல்லையா, அந்த கொட்டைன்னு சொல்லுவோம், அதை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிடுவோம். பிரித்து எடுத்து தான் நம்ம சீவி எடுக்கணும். அந்த கொட்டையோடு அவிச்சோம் அப்படின்னா அந்த சீக்கிரம் அவிவிடாது. அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நம்ம அவிச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மாம்பழம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கணும். இதை நம்ம இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துட்டு அந்த கொட்டையை தனியாக வெளியில் எடுத்துடணும். நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம பனம்பழம் சீவி எடுத்தாச்சு. நம்ம வந்து சீவி எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு பானையில் வச்சு அவிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த இப்போ போடுறது வந்து அந்த பனம்பழத்தில் இருக்கும் இல்லையா, அது மேலே உள்ள நெட்டுன்னு சொல்லுவோம், அதை வந்து அடியில் போட்டுக்கணும். இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம பனம்பழம் உள்ளே வச்சு அந்த பானையில் வச்சு அவிக்கும்போது அடி பிடிக்கும். அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த நெட்டு அடியில் போட்டோம் அப்படின்னா அந்த பானையோட ஒட்டி அந்த நெட்டு இருக்கும். நம்ம அதுக்கு மேலே வந்து இந்த பனம்பழத்தை வச்சு அவிச்சிக்கலாம். அந்த நெட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம போதுமான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பனம்பழத்தை வந்து அதில் அடுக்கி வச்சிட வேண்டியதான். கண்டிப்பாக அந்த நெட்டு போட்டிங்க அப்படின்னா தான் பனம்பழம் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம வந்து பானையில் வச்சு விறகடுப்பில் வச்சு அவிக்க போகிறோம். நிறைய பேர் குக்கர்லேயும் வச்சு அவிக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக குக்கர்லேயும் வச்சு அவிக்கலாம். குக்கர்லேயும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி நெட்டு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். இந்த பனம்பழம் வந்து 2 டைம் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். பழுத்ததுக்கப்புறம் சுட்டும் சாப்பிட்லாம். அந்த பழத்தையுமே நம்ம அந்த சதையை வந்து வெளியில் எடுத்து அதுலேயுமே கருப்பட்டி போட்டு அவிச்சு சாப்பிடுவாங்க. இந்த அரைப்பழமாகவும் நம்ம அவிச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து அதில் கருப்பட்டி கொஞ்சம் போட்டுக்கணும். கருப்பட்டி வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே பனம்பழம் நல்லா இனிப்பாக தான் இருக்கும். நம்ம கருப்பட்டி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருப்பட்டியோட டேஸ்ட்டு பனம்பழத்தோட டேஸ்ட்டும் சேர்ந்து நல்லாயிருக்கும்.
போடாமலும் நம்ம அவிச்சிக்கலாம். கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. கருப்பட்டி கண்டிப்பாக போட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கருப்பட்டி வச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கருப்பட்டி போட்டுக்கிட்டுறது. நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வரை வேக வச்சாலே போதும். இது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வெந்துருச்சா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆவி பறக்குது பாருங்க, எப்படி ஆவி பறக்குதுன்னு. நம்ம அதில் அமுக்கும்போதே நல்லா அமுகுது பாருங்க. அதனால் நம்ம வந்துட்டு இதிலே வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். இது முன்னாடிலாம் எப்படி அப்படின்னா, இந்த பஞ்ச காலங்கள் இருக்கும் இல்லைங்களா, சாப்பாட்டுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த நேரங்களில் வந்து இந்த பனம்பழத்தை வந்து அவிச்சு சாப்பிட்டு இருந்துருக்குறாங்களாம். இப்போ வந்து யாருமே இந்த பனம்பழத்தை பற்றி யாருக்குமே தெரியறதில்ல. முன்னாடியில் வந்து சாப்பாட்டுக்காகவும் மக்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. சாப்பாடு கிடைக்காதவங்க இந்த பனம்பழத்தை வச்சு சாப்பிட்டு, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஏற்கனவே ஊற்றிருக்கோம்ல, அந்த தண்ணியை தொட்டு சாப்பிடுவாங்களாம். அதிலே அவங்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்சி அந்த மாதிரி உயிர் வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ யாருமே இதை விரும்புறதில்லை. இது வந்து பசி தீர்த்த உணவாகவும் இருந்திருக்குது முன்னாடி காலத்தில். நம்ம எடுத்து வச்சு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இது வந்து கருப்பட்டி போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பனம்பழத்தை வந்து அதில் முக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட போகிறேன். இதுக்கு முன்னே வந்து பனம்பழம் மட்டும் சாப்பிட்ருக்கேன். இந்த தண்ணி முக்கி இப்போ தான் முதல் முறையாக நான் வந்து சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உண்மையாகவே நல்லா இருக்குது. அந்த கருப்பட்டி சேர்த்த தண்ணியில் வந்து முக்கி சாப்பிட்றது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. பனம்பழம் வந்து ஏற்கனவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பனம்பழம் வந்து எப்படி வெட்டி, அது மேல் தோல் எப்படி சீவி, அந்த எப்படி அவிக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.